எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் டீ டைம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஆனியன் ரோல் தான் செய்ய போறோங்க. இது கடையில நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய ஆனியன் சமோசா மாதிரியே இருக்கும். ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ஆனியன் ரோலை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. ஆனியன் ரோல் செய்யறதுக்கு மிக்சிங் பவுல்ல 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம நார்மலா சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையோமோ அது போல நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், ரெஸ்ட்ல இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுல்ல 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அவல் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவல் சேர்க்கறனால வெங்காயத்துல இருந்து வர தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு ஃபில்லிங் வெளியே வராம இருக்கும். இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம பிசைஞ்சு வச்ச மாவும் பாருங்க நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம நார்மலா எப்படி சப்பாத்திக்கு பிரிப்போமோ அதே போல உருட்டிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப எல்லா மாவையும் நான் அந்த மாதிரி பிரிச்சுட்டேன். ஒரு உருண்டையை மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு கோதுமை மாவை தூவி விட்டுட்டு தேய்ச்சுக்கலாம். நம்ம நார்மலா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தான், கொஞ்சம் சன்னமா தேய்ச்சுக்கோங்க. இப்ப நான் இந்த மாதிரி சன்னமா தேய்ச்சிட்டேன். இப்ப இதுக்கு மேல ஒரு மூடி வச்சு கரெக்டான ரவுண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நான் வீடியோ பர்பஸ்க்காக செஞ்சிருக்கேன். நீங்க நார்மலா எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்பீங்களோ அது மாதிரியே தேய்ச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க, இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம திரட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்ல நம்ம எடுத்து வைக்கும் போது ஒரு சப்பாத்தி மாவோட மேல இந்த மாதிரி கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுட்டு மேல அடுக்கி வச்சோம்னா நமக்கு ஒட்டி வராம இருக்கும். நம்ம சுட்டு எடுக்கும் போது பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, எல்லா மாவையும் நான் தேய்ச்சி இந்த மாதிரி கோதுமை மாவு தூவி விட்டு மேல அடுக்கி வச்சிருக்கேன். இப்ப நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற எல்லா மாவையும் தோசை கல்லுல ஒரு 2 செகண்ட் 2ல இருந்து 3 செகண்ட் சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்ப நான் தோசை கல்ல மீடியம் ஃபிளேம்ல வச்சு சூடுபடுத்தி இருக்கேன். நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற எல்லா மாவையுமே அப்படியே சேர்த்துக்கலாம். தனித்தனியா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஹீட் உள்ள அப்சர்வ் ஆனா மட்டும் போதும். இந்த மாதிரி ஏன் செய்யறோம் அப்படின்னா நமக்கு ஆனியன் ரோலை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் ஆனாலும் கிறிஸ்பியா கிடைக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ரெடி பண்றோங்க. நார்மலா ஆனியன் சமோசாக்கும் இதே மெத்தட் தான். பாருங்க, இப்ப அந்த மாதிரி நம்ம சேர்த்த மாவை திருப்பி விட்டு லைட்டா இந்த மாதிரி மேல பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுற டைம்ல நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதான். ஒரு 2 செகண்ட் சுட்டு மாவை வெளியே எடுத்துட்டேன். இப்ப எடுத்த மாவு எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கலாம். நடுவுல மாவு நம்ம தூவி விட்டு இருக்கறனால பிரிக்கிறதுக்கு ஈஸியாவே இருக்கும். எல்லா மாவையும் இந்த மாதிரி நான் பிரிச்சு எடுத்துட்டேன். பிரிச்சு எடுத்துட்டு இப்ப நம்ம கார்னர்ஸ் எல்லாம் ஷேப்பா கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்ப ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்துட்டேன். இந்த கார்னர்ஸை கட் பண்ணது எல்லாத்தையுமே நீங்க ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்து சிப்ஸ் மாதிரி சாப்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. இப்ப நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டேன். இப்ப இதையுமே 2ஆ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டேன். பாருங்க, நல்லா அழகா நமக்கு சமோசா ஷீட் மாதிரியே கிடைச்சிருக்கு. நம்ம ரோல் தான் செய்ய போறோம். இப்ப கட் பண்ண எல்லா ஷீட்டையும் எடுத்து வச்சுட்டேன். ஒரு சின்ன பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சுக்கலாம். பாருங்க, மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இது நம்ம ஃபில்லிங் வைக்கும் போது வெளியே வராம இருக்கிறதுக்காக, சீல் பண்றதுக்காக. இப்ப நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற ஒரு ஷீட்டை எடுத்துட்டு தேவையான அளவுக்கு ஆனியன் மிக்ஸ உள்ள வச்சுக்கலாம். அப்படியே மெதுவா மடிச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி மெதுவா மடிச்சுட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கோதுமை மாவு மிக்ஸ அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். 2 சைடுமே வெளியே வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா நம்ம அந்த கோதுமை மாவு மிக்ஸ லைட்டா மேல அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே க்ளோஸ் ஆகும். பாருங்க, இதே போல ஒவ்வொரு ஷீட்லயுமே நான் ஆனியன் ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப இருந்த எல்லா ஷீட்லயுமே நான் ஆனியன் ஃபில்லிங் வச்சு ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. கோதுமை மாவு நம்ம கரைச்சி வச்சிருக்கிறத வச்சு 2 சைடு சீல் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் வெளியே வராம இருக்கும்.
அவ்வளவுதான். இப்ப எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து மீடியமான ஹீட்ல இருக்கணும், ரொம்ப ஹை ஃபிளேம்ல இருக்கக்கூடாது. இப்ப மீடியமான ஹீட்ல இருக்க ஆயில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஆனியன் ரோலையும் சேர்த்துக்கலாங்க. அப்படியே மெதுவா ஒவ்வொன்னா தனித்தனியா சேர்த்துக்கிறேன். போட்டு 2-3 செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறம் ஆயிட்டு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி வரும், அந்த அளவு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ஆயிலோட சலசலப்பும் நல்லா அடங்கிருச்சு. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு. வெளியே எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டியான ஆனியன் ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா மாவையுமே போட்டு நான் பொரிச்சு வெளியே எடுத்துட்டேன். கடைசியா பொரிக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து அப்படியே பொரிச்சு வெளியே எடுத்துட்டேங்க. அவ்வளவுதான், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கு செம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க. செம்ம கிறிஸ்பியாவும் இருக்கும், நல்ல முறுமுறுன்னு உள்ள வெங்காய ஃபில்லிங்கோட சாப்பிட அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல டேஸ்டியான ஈஸி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.